சென்னை சேத்துப்பட்டு ஏரி சுற்றுலா தலமாக மாறியுள்ள போதிலும் பார்வையாளர்களின் வருகை குறைந்தே காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன, ஏரியில் மேம்படுத்தப்பட வேண்டிய வசதிகள் என்னென்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையின் மையப்பகுதியில் 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சேத்பட்டு ஏரி பார்வையாளர்களை கவரும் வகையில் சீரமைக்கப்பட்டு சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட்டுள்ளது. மீன்வளத்துறைக்கு சொந்தமான இந்த ஏரியை புனரமைத்து பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இடமாக மாற்றி தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். பசுமை பூங்கா, மீன்பிடிப்பு வசதி, படகு சவாரி, சிறுவர் விளையாட்டு பூங்கா என பார்வையாளர்களை கவரும் அம்சங்கள் இங்கு ஏராளம். உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஏரியின் அழகை ரசிக்க வருகின்றனர். We're originally from the UK, from England. This is John, he's my friend from the UK, he's visiting. Me and my family read about the Chetpak Eco Park in the newspapers. So we decided to come down and pay it a visit. It's an excellent facility, really good. I think once it's finished, it's going to be a really good place for Chennai families to come, learn about the ecosystem, learn about being green. And you know, with the activities of fishing, the children's park, fantastic. அதே நேரத்தில் புது பொலிவு கண்டுள்ள சேத்பட்டு ஏரிக்கு பார்வையாளர்களின் வரத்து குறைவாகவே இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் வாகன நிறுத்தம் முதல் பொழுதுபோக்கு அம்சங்கள் அனைத்திற்கும் வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணமே என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். அரசாங்கம் தனியாருக்கு டெண்டர் விட்ட காரணத்தினால எல்லாமே கார் பார்க்கிங்னா உள்ளே ஒரு காரை கொண்டு வந்தால் 50 ரூபா கேட்காங்க. ஒரு பைக் நிப்பாட்டினாலும் அதுக்கு 25 ரூபா கேட்காங்க. போட்டில் ஏறணுமா இருந்தால் அதுக்கு 50 ரூபா கேட்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸே 25 ரூபா கேட்காங்க. மீன் வளத்தில் மீன் தூண்டி போய் அதை போட்டு பார்க்கணும் அப்படிங்கன்னா அந்த தூண்டி மீன் பிடிக்கிறது போட்டால் அதுக்கு 300 ரூபா ஃபீஸ் கேட்காங்க. அந்த மீனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு கிலோ 300 ரூபா சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறனால தனியார் கூடனால அவங்க வச்ச விலைகள் அவங்க நிர்ணயிக்கிறது தான் அதை செயல்பட முடியாத வழி. இது அரசாங்கமே எடுத்து வச்சுருந்தா எல்லாமே கம்மியாக வரும். மக்களும் நிறையா இதை பார்வையிட வருவாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு எங்களுடைய அபிப்பிராயங்க. இங்கு பாதுகாவலர்கள் தொடங்கி அனைத்து ஊழியர்களும் தனியார் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமன்றி தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதால் பார்வையாளர்களிடம் வசூலிக்கப்படும் அனைத்து நுழைவு கட்டணங்களும் தனியாரே தீர்மானிப்பதாக பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர். இந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா அந்த மேலேருந்து கீழே போடுற மாதிரி கழுத்து கொஞ்சம் வலிக்குது போட்டிங் போகும்போது, இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஷர்ட் போடுற மாதிரி இப்போ லைஃப் ஜாக்கெட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஏரியில் படகு சவாரி செய்யும் பொதுமக்கள் காலால் படகினை இயக்கும் பழைய முறையை கைவிட்டு மோட்டார் பம்புகள் மூலம் படகுகள் இயக்கப்பட்டால் வயதானவர்களும் குழந்தைகளும் படகில் பயணிக்க வசதியாக இருக்கும் என்கின்றனர். சேத்பட் போட்டிங் நல்லா இருக்கு. போட்டிங்னா நம்ம பாண்டிச்சேரி அங்கெல்லாம் தான் போகணும். பட் இங்கே சேத்பட்லேயே வந்தது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கும் நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி மோட்டர் போட்டை ஃபெசிலிட்டி கொஞ்சம் கொண்டு வரலாம். பெடலிங் போட் தான் இங்கே இருக்குது. பெடலிங் போட்டில் மோட்டர் போட் கொண்டு வரலாம். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பசங்களாம். சேத்பட்டு ஏரியில் வேலை பார்க்கும் 70 ஊழியர்களில் 10 பேர் மட்டுமே அரசு ஊழியர்கள். மீதியுள்ளவர்கள் தனியார் நிறுவனத்தினர். மீன்வளத்துறையின் கீழ் இந்த ஏரி வருவதால் படித்து முடித்த பல இளைஞர்களுக்கு அரசு வேலையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் வந்தால் மக்கள் கூட்டம் நிச்சயம் அலைமோதும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அனைத்து துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்த்துவிட்டு அரசு தன்னுடைய கையில் எதை வைத்துக் கொள்ளப் போகிறது என்பதே மக்கள் முன்வைக்கக்கூடிய தற்போதைய கேள்வி. இந்த இடமோ அரசின் உடைமைதான், அது இருப்பதோ தனியாரின் கைவசம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் முகம். தீர்வை தேடி நியூஸ்7 தமிழ். ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் பிரசாத், சென்னை.